ஏடி நிம்மி பிங்கு அம்மாக்கு கொஞ்சோன்னு நீர் தண்ணி கொண்டுட்டு வாங்கம்மா. என்னம்மா எப்போ பார்த்தாலும் நிம்மி நிம்மின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க, படிக்கவே விட மாட்டேங்கிறம்மா நீ. ஏடி தண்ணி தாகமாக இருக்கட்டி ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வாங்கட்டி அங்கனக்குள்ள அடுப்படியில் நீரார் தண்ணி கலந்து வச்சிருக்கேன். ஏன் என்ன வேலை பார்த்தாலும் நான் தான் பார்க்கணுமா? அவளை எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? போய் அவளை போய் அள்ளிட்டு வர சொல்லுங்க போங்க. ஏம்மா நீங்கள் எதுவும் வெட்டி முடிக்கிறீங்களோ? ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட அம்பிட்டு நோகுதோ? ஏம்மா அவன் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவட்ட சொல்லாமல் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறவட்டையே சொல்லிட்டு இருக்கேம்மா. நீங்கள் இட்டி உனக்குள்ளே நின்றுக்கிட்டு தொண்டை தண்ணியை போக்குறதுக்கு போய் ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வந்து கொடுத்துட்டு படிக்கலாம்ல டீ? என்னாலலாம் முடியாது போங்க. இல்லை இல்லை இப்போ இங்கே தண்ணி வராமல் இருக்கட்டுமே, அப்புறம் தெரியும் அன்னைக்கு யாருன்னு. ஏம்மா என்னம்மா? ஏடி அரிசி புடச்சிக்கிட்டு இருக்கேன் டீ, கையெல்லாம் தூசியாக இருக்கு. அடுப்படியில் ஒரு சம்பு தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போய் அள்ளிட்டு வரியா இல்லையா? போய் தொலைகிற. இந்த வீட்டில் என்ன வேலை பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும், அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சீ கருமம், இந்த வீட்டில் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். உன்னையே பெற்றதுக்கு நான் ஒரு அரிசி முட்டையை பெற்றிருக்கலாம் டீ. உங்களையெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னையே சொல்லணும். இந்தாங்க குடிங்க. என் தங்கம் கோச்சிக்கிற சட்டி. அம்மாவுக்கு தாகமாக இருக்குன்னு தானம்மா கேட்டேன். சொல்கிற வேலையை கேட்கறது கூட பொம்பளை பிள்ளை இல்லைன்னா வேற எதுக்கு தாம்மா பொம்பளை பிள்ளை? இங்கனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு வேலை வெட்டி பார்ப்பியே, நாளைக்கு கட்டி கொடுத்துட்டா பார்க்க வாட்டி போறியே? ஆமாம், நாளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் பாரு. ஒன்றா கட்டி கொடுத்துருவேன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரிட்டா சரிட்டா, போய் படிக்கிறியா? போய் படிப்போம். தங்கச்சிக்கு ஏதாச்சும் டவுட்டுனா சொல்லிக் கொடுணுமா? ஆமாம், அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அவள் படித்து கிழிச்சிருவா பாருங்க. ஏடி ஏமுட்டி, நான் தான் அக்கா தங்கச்சியோட பிறக்காம போயிட்டேன், ஒன்றுக்கு ஒன்று அருமை தெரியாமல் கிடக்கிறேன். நீங்களாவது ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக அனுசரித்து இருந்துக்கிட்டேன்னுட்டி. ஏமுட்டி இப்படி இருக்கியே நீங்கள்? ஏம்மா ஒன்றா அக்கா தங்கச்சின்னு சொல்லி போர் அடிக்காதம்மா நீ. இப்போ தெரியாது டீ, அக்கா தங்கச்சியோட பிறக்கிறதுனா என்னன்னு இப்போ தெரியாது. நாளைக்கு கட்டி கொடுத்து ஒரு பைய வீட்டுக்கு போதே இல்லை தான் அதோட அருமை உனக்கு தெரியும். ஐயோ அப்பா, இதுக்கு மேலே நம்ம அம்மா கிட்ட நின்றோம் நம்மளுக்கு தலையே வெடிச்சிரும். ஆவுனா அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், அக்கா தங்கச்சின்னா அது இது, அண்ணன் தம்பி இப்படி அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி அம்மாடி தலையே வலிச்சிரும். நம்ம எங்கிட்டாவது போயிடலாம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வாய கையை திறக்க முடியலத்தா. ஆத்தாடி முழுன்னு கிளம்பிடுறாளுங்க. அன்னைக்கிளி ஒன்ன தேடுதே. என்னட்டி நெடுவாளி வரையிலேயே ஒரே பாட்டோட வரி என்ன? அட சும்மாதாக்கா வந்தேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உன் கதை குறை நிற்கிதுல்ல, மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு தனியாக பேசுகிறோம்னு சொன்னார். தனியாக பார்த்து என்ன பேசினாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு போகலாமேன்னு வந்தோம். சரிட்டி அதுக்கே நின்றுக்கிட்டே இருக்கே, அப்படி உட்காருங்க திண்ணையில. காப்பி விட்டு எடுத்துகிட்டு வருவோமா? காஃபியும் வேணாம் ஒன்று வேணாம், ஃபஸ்ட்டு கதையை சொல்லுங்க. அன்னைக்கிளிக்கா நீங்கள் காஃபி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் மாமா உங்ககிட்ட என்ன வந்து பேசினாரு? அடிலா என்ன வந்து பேசினாரு எனக்கு ஞாபகம் இல்லையே. ஏ காதல் ஜோடி, நீ யாருன்னு கூட நீ மறந்துருக்கலாம், ஆனால் மச்சான் யாரு, மச்சான் கூட நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மறந்துருப்பேன்லாம் சொல்லாத. ஒழுங்கா கதையை சொல்லுக்கா. சரி டி சரி சொல்கிறேன் கேளுங்க டி. மாப்பிள்ளை என்னை வந்து பார்த்தாரு. மாப்பிள்ளைக்கு நான் காப்பிலாம் கொடுத்துட்டேன்னா மாப்பிள்ளைக்கு என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னார். அதோட பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுங்கன்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் விட்டாங்க. மாமாவும் ரூமுக்கு வந்தாரா, மற்றதை பலாசு பார்க்கல போய் பார்ப்போம். மக்களே, பலாசு பார்க்கனா வேற ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ் பார்க்கத்தை எங்கள் அன்னைக்கிளிக்கா அப்படி சொல்லுது. வாங்க எல்லாரும் ஃப்ளாஷ் பார்க்கில் போய் பார்ப்போம். ஐயோ மாப்பிள்ளை வேற தனியாக பேசணும்னு சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியலையே. கடவுளே பிடிக்கும் சொல்லணும். ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டாங்களே, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கே, நான் என்ன செய்வேன்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாங்களா? வாங்க உள்ளார வாங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? என் பேர் சுப்பிரமணி. என் பேர் அன்னைக்கிளி. தெரியும்ப்பா தெரியும், அம்மா சொன்னாங்க. சரி, நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. இங்கே பாருங்க, நீங்கள் படித்தவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் படிக்கலைங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடணும்ல. வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்களான்னு தெரியல. நான் சும்மா தையல் கிளாஸு போய் சும்மா துணிமணிலாம் தச்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கலைங்க. தெரியும்ப்பா தெரியும் அன்னைக்கிளி, உங்கள் அண்ணன் எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. நான் படித்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலம்மா, உன்னை மாதிரி குடும்பத்து பொண்ணுங்க தான் எனக்கு தேவைன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கிளி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ஓப்பனாக சொல்லலாம், பிடிக்கலைனாலும் சொல்லலாம். என்ன இவர் படவடன்னு பேசுகிறாரு, நம்மளுக்கு இப்படிலாம் பேச வராதே. என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காமலா இருக்கும், எனக்கு தான் ஃபோட்டோவை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சே. நான் சாமிக்கிட்ட இல்லாமலே வேண்டிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பிடிக்கணும்னு. நம்மளே உண்மையே சொல்லிடுவோம் நம்மளுக்கும் பிடிச்சிருக்குன்னு. ஹலோ அன்னைக்கிளி, பிடிக்கலைன்னா ஓப்பனாக சொல்லுங்கம்மா, நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன்.
ஐயோ ஏங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க நிக்கிலி, இது நம்மளோட லைஃபு, நம்ம தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்குன்னா மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வீட்டில் எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன், சரிங்களா? என்ன இவரு, நம்ம தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு? ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையோ? ஏங்க, எனக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. நான் படிக்காதவ, நீங்கள் படித்தவங்க, அதுவும் காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க, பெரிய இடத்துல வேலை செய்கிறீங்க. எனக்கு எப்படி நீங்கள் சரியாக வரும்? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இங்கே பாருங்க நிக்கிலி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் விவசாயம் தான் பார்க்க போகிறேன். அதனால் எனக்கு படித்த பொண்ணெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு விவசாயம் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. நான் எங்கள் அம்மாவோட கம்பல்ஷனுக்காக தான் படித்தேன், சென்னையிலையும் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு விவசாயத்து மேலே அதிக பற்றுமா. நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் விவசாயம் தான் பார்ப்பேன். நீங்களும் எனக்கு கூட சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்கணும், சரிங்களா? ஐயோ, மாப்பிள்ளை என்ன இப்படி சொல்கிறாரு? ஆள் பார்க்க டிப்பு டாப்பாக இருந்துக்கிட்டு நெத்தியில் பட்டை அடிச்சிருக்கையிலேயே நினச்சேன் இவர் நம்ம ஊருக்காரு மாதிரி தான் இருப்பாருன்னு. அதே மாதிரி இருக்காரு. அன்னைக்கிளி, நீ கொடுத்து வச்ச வட்டி. ஹலோ மேம். அன்னைக்கிளி, என்ன அமைதியாக நிற்கிறீங்க? நான் போய் வீட்டில் பிடிக்கலன்னு சொல்லிடட்டுமா? ஐயோ ஏங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. சரிப்பா சரிப்பா, பதறாதீங்க. உங்கள் முகத்தை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை நல்ல சாலி டைப்பாக தான் இருப்பார் போல. இந்தாப்பா என்னோட விசிட்டிங் கார்டு. கொடுங்க. ஏங்க, இந்த கார்டை எதுக்கு கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. எழுத படிக்கலாம் ஒன்றும் இல்லை பண்ணிக்கிளி, அது விசிட்டிங் கார்டுனா நான் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னவா வேலை பார்க்குறேன், என்னோட மொபைல் நம்பர் என்ன, எல்லாமே அதில் நோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், சரிங்களா? நம்ம பேசலாம். ஐயோ ஏங்க, நீங்கள் நம்பர் கொடுத்தது கூட எனக்கு தெரியல. நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னைய தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு படிப்பறிவு இல்லைல்ல, அதனால தான். இங்கே பாருப்பா அன்னைக்கிளி, படிப்புக்கும் அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி எனக்கு எதெல்லாம் விவசாயங்களில் தெரியலையோ நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். நீங்கள் எனக்கு விவசாயம் கற்றுக் கொடுக்கணும், சரிங்களா? மாப்பிள்ளை நல்ல மனுஷனாக இருக்காரு, பரவாயில்ல. நான் கும்பிட்ட தெய்வம் என்னையே கைவிடலை. சரிப்பா அன்னைக்கிளி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா வெளியில் உள்ளவங்க தப்பாக நினைப்பாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த நான் வெளியில் போய் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரிங்க. ஏங்க, உங்களை வீடு ஃபுல்லாக தேடிட்டு வரேன், நீங்கள் என்னடா திண்ணையில் வந்து உட்காந்துருக்கீங்க? வா சௌமியா, சும்மா காத்தார அப்படி உட்காரலாமேன்னு உட்காந்தேன். வா. என்ன, உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளையோட பயங்கரமாக கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. ஹே, அதுக்குள்ளே தங்கச்சி மாப்பிள்ளை ஆயிட்டாரா? இன்றைக்கி தானே வந்து பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளே மாப்பிள்ளைன்னு என்னென்னவோ பேசுகிற? ஏங்க, உங்கள் தங்கச்சி தான் பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே. ஏன் அண்ணன் அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போன்னு சொல்லி கேட்டாலா என்ன? ஏ சௌமியா, தங்கச்சிக்கு நல்ல வரன் அமையணும்னு தானே வேண்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் நல்ல பையன் வந்திருக்கும் போது அவளுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. இதில் நம்மக்கிட்டே கேட்குறதுக்கு என்னமா இருக்குது? வேண்டிக்கிட்டு இருந்தோம் இல்லை, வேண்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்களும் உங்கள் அம்மா அப்பா எல்லாம். எனக்கு தான் தெரியுமே அவன் நல்ல பல்க்கு பார்ட்டியாக பார்த்து மடக்கி போட்டுருவான்னு. சௌமியா, என்ன பேசுகிற நீ? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்கள் முறைச்சிட்ருக்கீங்க? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளை பையன் நம்ம வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை. அவள் ஒன்றும் லவ் பண்ணிட்டு வந்து இந்த பையனை தான் கட்டுவேன்னு சொல்லலை. ஏங்க, அப்போ லவ் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்களா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நம்ம தப்புன்னு சொல்ல வரீங்களா? நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ கடந்து அனுபவிக்கிறேன். ஏங்க, உங்களை தான் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்கே சௌமியா, இப்போல்லாம் நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தான் நீ பேசிடுறியே. அப்புறம் நான் யோசி என்ன ஆக போகுது, பேசி என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் நீனே பண்ணிவிட்டு அப்புறம் நான் இருக்கு. சரி விடுங்கங்க. ஆமாம், உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? ஏ சௌமியா, அன்னைக்கு என்ன 4-5 அண்ணன் தம்பியோடையா பிறந்திருக்கா? அவளுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு அண்ணன். என்னால் முடிஞ்ச சக்திக்கு நான் ஏதாவது செய்யணும்லம்மா. ஏங்க, செய்யணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது செய்கிறதுக்கு? அதெல்லாம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் நிறைய நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது அவங்க பிரச்சனை. நீங்கள் ஏன் மண்டையை போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க? நம்ம என்னங்க செய்ய முடியும்? அதானே பார்த்தேன். அதுக்கு தானே அப்படியே பவ்யமாக வந்து என்னங்கன்னு பக்கத்தில் உட்காந்துருக்க. என்ன சொல்லணுமோ சொல்லு. ஏங்க, உங்களை தான் கேட்குறேன், நம்ம என்னங்க செய்ய முடியும்? சௌமியா, அம்மா தான் பண்ணுவாங்க, அப்பா தான் பண்ணுவாங்கன்னு நானும் எனக்கு என்னென்னு பார்த்துட்டு இருக்க முடியாது சௌமியா. என்னால் என்ன முடியுதோ அதை நான் செஞ்சு தான் சௌமியா ஆகணும். ஏதாவது ஒரு 10-15 பவுனாவது நகை போடணும். சீரியல் வரிசையில் ஏதாவது கொஞ்சம் வாங்கி வைக்கணும். கல்யாண வேலையில் ஏதாவது பங்கெடுத்து நானும் ஏதாவது மகால் செலவு, சாப்பாடு செலவுன்னு எதுக்காவது கொடுத்து தான் சௌமியா ஆகணும்.
அதானே பார்த்தேன். என்னடா தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம்னா நானும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு திரிவீங்களே, பேசாமல் வந்து திண்ணையில் உட்காந்துருக்கீங்களேன்னு நினச்சேன். ஓஹோ, தங்கச்சிக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்களோ? ஏன் சௌமியா புரியாமல் பேசுகிற? நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம பண்ணாமல் வேற யார் பண்ணுறது? பண்ணுங்க, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் உங்கள் தங்கச்சிக்கே செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறது நினப்பு இல்லாமல் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி உங்களுக்கு என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டா உடனே நான் நடு ரோட்டில் நின்றுனாடி. ஏண்டி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கவ? ஆமாம், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் தங்கச்சி அம்மா அப்பான்னு அவங்களுக்கே ஓடி ஓடி செஞ்சுட்டு இருந்தா நாளைக்கு கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளைங்களும் நடு ரோட்டில் தான் நிற்கணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது சௌமியா. இப்போ நான் என்ன திருந்தணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி குடும்பத்தை பார்க்காம பிள்ளைங்களை பார்க்காம வாரி வாரி வழங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சே, நம்மளுக்காக நம்ம அண்ணன் மதனி கிட்ட சண்டை போட்டுட்டு கிடக்குதே. அண்ணே. சௌமியா, அன்னைக்கு வந்திருக்கா, நம்ம சண்டை நம்மளோட இருக்கட்டும். அவகிட்ட நார்மலாக பேசு, சரியா? அப்படியே உலகத்தில் இல்லாத அண்ணன் தங்கச்சி. வா அன்னைக்கிளி, என்ன சாப்பிட்டியாம்மா? அண்ணே, மாப்பிள்ளைய பார்க்க நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு. அவங்க அம்மாவும் நல்லவர்களாக தான் தெரிகிறாங்க. அதனால நம்ம கல்யாணத்தை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே முடிச்சிடலாம்னே. சீராட்டு கூட நிறைய எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய அது செய்யணும் இது செய்யணும்னு நீ சிரமப்பட்டுக்கிட்டு தெரியாதனே. எனக்கு எதுவுமே வேணாம்னே. லூசு, இப்போ யார் செலவை பற்றிலாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறா? அதை பற்றிலாம் நீ யோசிக்க கூடாது அன்னைக்கிளி. நீ கல்யாண பொண்ணு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? மற்றதெல்லாம் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன இல்லடி சௌமியா, பாவம் தங்கச்சி எதையோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மற்ற செலவெல்லாம் நம்ம பார்த்துக்கிற மாட்டோமா? இப்போ தானே நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லா செலவையும் நம்ம தாங்க ஏற்றுக்கணும், தங்கச்சிக்கு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணணும்னு இப்போ தான் மதனி சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கிளி ஏதாவது பேசினதை கேட்டிருப்பாளோ? இங்கே பாருண்ணே, தங்கச்சி மறுபடியும் சொல்கிறனேன்னு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாத. உனக்கும் குடும்பம் இருக்குது, உனக்கு 2 பிள்ளை இருக்குது, உனக்கும் நல்லது கெட்டதுன்னு நிறைய இருக்கும்னே. இனி உன் குடும்பத்தை நீ பாரு. அம்மாவால் அப்பாவால் முடிஞ்சது என்னத்தையோ போட்டு என்ன கட்டி கொடுக்கட்டும்னே. ஏய் கழுத, என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுகிற? என்ன அம்மா அப்பா பார்த்து கட்டி கொடுக்கட்டும்னா அப்போ நான் எதுக்கிட்டு இருக்கிறேன்? அதெல்லாம் எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கிறேன். நீ எதையும் நினைக்காம சந்தோஷமா இரு, சரியாம்மா? ஆமாம், நீ எதையும் நினைக்காம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருமா. எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் பார்த்துக்குருவாரு. உங்கள் அண்ணன் எதுக்கு இருக்காரு? உனக்கு பார்க்கவும் உனக்கு செய்யவும் தானே இருக்காரு. மற்றதுக்கெல்லாம் எங்கே விடுறீங்க? மதனி, நான் அண்ணனை செய்ய வேணான்னு தான் மதனி சொல்கிறேன். அன்னைக்கிளி, சும்மா பெரிய மனுஷி தரமா அது இதுன்னு ஏதாவது குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வயசு பிள்ளை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நல்லது பிள்ளைதை சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா இருக்கணும், சரியா? சும்மா தேவையில்லாத போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அன்னைக்கிளி. பேசாமல் உள்ளே போ. இல்லைண்ணே, நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னைய உள்ளே போன்னு சொன்னேன். அதான் சொல்லிட்டாகல்ல தவிர உள்ளே போமா, உங்கள் அண்ணன் பார்த்துக்கிடுவாரு. எல்லாம் நிர்வாளி என்னட்டி செய்கிற? நேரம் ஆயிடுச்சு, வாட்டி. வர்றான் நெடுவாளி குடைய கொண்டுக்கிட்டு தலை மேல தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு. என்ன நெடுவாளி, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது, போக போக பட்டைய கிளப்பு போல் இருக்கே. அடை ஆட்டி மாடன்னு அந்த கதையை கேட்குறேன். 24 மணி நேரமும் வீட்லேயே இருக்கிறது போர் அடிக்குது. சரி, ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தே பழகிட்டோமா, ரெஸ்ட்டுக்கு உடம்பும் பழகிருச்சு, வேலை பார்க்க முடியலை. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்போமேன்னு நோண்டுனா என் மாமியா கிழவி வந்து 24 மணி நேரமும் ஓம் பொண்டாட்டி ஃபோனை மட்டும்தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. வீட்டில் உள்ள ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட மாட்டேங்கிறான்னு ஒரே புலம்பி தள்ளுது அந்தாத்தா. சரின்னு விழுந்து படுப்பமேன்னு படுத்தோம்னா என் புருஷன் வந்து 24 மணி நேரமும் படுத்தே தான் தூங்கிக்கிட்டு இருக்க, ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், பண்ண மாட்டேங்கிறேன், வைக்க மாட்டேங்கிறேன்னு. ஐயே வீட்டு டார்ச்சர் தாங்க முடியலப்பா. இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு இருக்கோம் டீ மாடனே. ஏட்டி நெடுவாளி, வீட்டு வேலை பார்க்கறதுக்கும் பிள்ளைகளுக்கு சோறாக்கி போகிறதுக்கும் உடம்பு நோகுதோ? அடா ஆமாக்கா, இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு, சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி, துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, பாத்திரம் விளக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சோறாக்கி குழம்பைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்க்கா. அதுக்கு எப்போ இந்த மக்கள் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. அன்னைக்கு தான் எனக்கு விரிவு காலம் போ. ஏட்டி நெடுவாளி, சோறாக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் மிஷின் வந்துச்சுன்னா அன்னைக்கு உனக்கு விடிவு காலம் இல்லட்டி, அன்னைக்கு தான் உனக்கு இறந்த காலம். அதை நினப்பில் வச்சுக்க. அன்னைக்கு லீக்கா சரியாக சொன்னீங்க போங்க. நம்ம பொம்பளைங்கெல்லாம் இப்போ பார்க்குற ஒரே வேலை சோறாக்குறதும் குழம்பு வைக்கிறதும் தான். அதுக்கும் மிஷின் வந்துட்டா நம்ம கதிலாம் அதோ கதி தான். சரி அன்னைக்கு லீக்கா மாடனா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நல்ல பெரிய பாய் எடுத்துகிட்டு வரட்டுமா? தார்பாயி நல்ல இங்கனக்குள்ளேயே விரிச்சு உட்காந்து கதை பேசுவோமா? அடி யாரத்தி இவளுக 100 நாள் வழிக்கு வந்துட்டு இப்படி உட்காந்து கதை பேசிட்டு இருக்காளு. இங்கனக்குள்ளேயே மிச்ச கதையை போகிறோம், அங்கே போய் பேச வேணாமா? இங்கனையே எல்லாத்தையும் பேசிட்டா என்ன ஆகுறது? ஆமாம், பொம்பளைய வாயை திறந்தா பேசுறதுக்கு கதையே இல்லை. இவ அதிசயமாத்தையும் பேசுவா. சரி வாங்கட்டி கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு.
வாங்கோ வாங்கோ நெடுவாளியை பின்தொடர்ந்து வாங்கோ, நெடுவாளி பின்னாடியே வாங்கோ. ஏட்டி மாடனே, எல்லாரும் மரத்தடியில் போய் உட்காந்துட்டாளுகட்டி, இந்த ஒரு சட்டியை மட்டும் அள்ளி போட்டுட்டு வா, நம்மளும் போய் உட்காந்து கதை பேசுவோம். அட ஆமாக்கா, நானும் காலையில் சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கும் வயிறு கப்பன்னு பசிக்குது, வாங்க போய் சாப்பிட்லாம். ஏட்டி வனசா மாடனே, என்னங்கட்டி மணிக்கணக்கா உட்காந்து அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? வாங்கட்டி போய் சாப்பிடுவோம். அட ஆமாக்கா, வயிறு கப்பன்னு பசிக்குது. மனசாக்கா தான் அந்த ஒரு சட்டியை மட்டும் அள்ளி போட்டுட்டு வந்துருவோன்னு சொன்னாங்க. ஏட்டி வனசா, என்ன அதிசயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்போ வந்தவளெல்லாம் மரத்தடி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம என்ன யாரும் வந்ததுலேருந்து மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான். பாட்டி போய் சாப்பிடுவோம், வயிற்று பசிக்குது. சரிக்கா வா போய் சாப்பிடுவோம். ஏட்டி நெடுவாளி, என்ன வெறும் கஞ்சியை மட்டும் குடிக்கிறீ என்ன? அட ஏக்கா அந்த கதையை கேட்குறேன். மத்தியானம் வச்ச புளிக்குழம்பையும் நைட்டு வடித்த சோறையும் என் மாமியாளுக்கும் என் புருஷனுக்கும் ஊற்றிட்டேன். நைட்டு எனக்கு என் மயனுக்கும் வாய் நமன்னு இருந்துச்சு. என்னம்மா அது கடையில் வாங்கி திண்டா தேவலையேன்னு ஆளுக்கு 2 பரோட்டா வாங்கி தின்றோம். சோறு மிஞ்சிருச்சுக்கா. பரோட்டா வாங்கி திண்டிய லாத்தலமைன்னு காலையில் பழைய சோறையை தின்னுங்கன்னு சொல்லி என் மாமியா எனக்கு பழைய சோறை கொடுத்து விட்டுருச்சுக்கா. ஏட்டி வனசா, கிண்ணத்தில் குண்டானில் எடுத்து வச்சு திண்டோம்னா அடுத்தவளுக்கு தெரிஞ்சிருமேன்னு சட்டிக்குள்ளேயே வச்சு பவியமாக திங்கிறியாக்கு. உன் வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு? ஆமாம், சட்டிக்குள்ளே வச்சு திங்கிறேன். சட்டிக்குள்ளே நான் என்ன கறி குழம்பு மீன் குழம்புமா வச்சு திங்கிறேன். என் மயனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு புளியோதரை கிண்டுனேன். அதில் கொஞ்சோன்னு என் சட்டிக்குள்ளே அள்ளி அமைக்கிட்டு ஓடி வந்தேன். அடி என்னடி வனசா, கறி குழம்புலையும் மீன் குழம்புலையும் கழுது என்ன இருக்குது? நல்ல புளியோதரையில் நல்ல புளியை கரைச்சி ஊற்றி வெந்தயத்தை வறுத்து போட்டு பொடியை முணுக்கி நல்ல ஒரு கிளறி நல்ல மல்லி துவையில் அரைச்சி வச்சு திண்டம்னால இருக்குது. ஒரு குண்டா சோறு திண்டேன் அக்கா. நீ என்னமோ புளியோதரைக்கு இந்த இழுவை இழுக்கிறீ என்ன? ஏட்டி மாடனே, அவள் பழைய சோறு அள்ளி போட்டுட்டு வந்திருக்கா. இவ மயனுக்கு கட்டின புளியோதரையை கொண்டுட்டு வந்திருக்கா. நீ என்னத்தை கொண்டுட்டு வந்திருக்க? அட பேரு தாக்கா மாடனா, என்ன மாடன் போங்க. இங்கே பாருங்க, ஏன் குண்டான்லையும் பழைய சோறு, பச்சை மிளகா, சுள்ளுன்னு இருக்கட்டுமேனு சின்ன வெங்காயத்தையும் பூண்டு ஊறுகாயும் கொண்டுட்டு வந்தேன். ஏன் அன்னைக்கிலிக்கா வந்ததுலேருந்து ஓஞ்சட்டியில் என்னன்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சியே. நீ என்ன கொண்டுட்டு வந்திருக்க? அடி நான் என்னட்டி கொண்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் கொண்டுட்டு வந்த அதே பழைய சோறு. காலையில் என் மாமியாளுக்கு சுகருக்கு வறுத்த பாவக்காய். அப்புறம் நேற்று மொட்டைக்கராத்த வீட்டில் பிடிங்கிட்டு வந்தோம்ல முருங்கைக்கா, அது கொஞ்சம் பழைய வெஞ்சனம் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். 2 கருவாடு துண்டு மாமாக்கு வறுத்ததையும் அள்ளி வச்சு அமைக்கிக்கிட்டு எனக்கு கத்திரிக்காயை சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பெனஞ்சு கொண்டுட்டு வந்தேன். இதுதான் மட்டும் என்னோட இன்னைக்கு சாப்பாடு. அன்னைக்கிலிக்கோ இப்படி பல்க் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தானே புரியுது. ஆட நேற்று வச்ச குழம்பு முந்தானச்சு வச்ச வெஞ்சனம், காலையில் மாமியா குறத்த பாவக்கான எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு குண்டானில் சோத்தை போட்டு அடிச்சின்னா அப்புறம் இப்படித்தானே இருப்ப. வேற எப்படி இருப்ப நீ? ஏட்டில கண்ணு வைக்காது ஏட்டி அக்கா சாப்பிட்றத பார்த்து. பொழுதோட உங்கள் மாமா வயலில் கிடந்து கஷ்டப்பட்டு இந்த நெல்லை அரிசியாக்கி கொண்டுட்டு வந்து வீடு சேர்க்கமுன்னா எம்பிட்டு பாடு வருதான். அதை சோத்தை ஆக்கி கீழே ஓட்ட முடியுமா? இந்த பிள்ளைய வைக்கிற மிச்சம் மீசாடி எல்லாத்தையும் திண்டுபிடுத்து அக்கா இத்த தண்டி பெருத்து போய் கிடக்கிறேன். என்ன செய்யறது? எக்கா சோறு குழம்புன்னு அந்த கதையெல்லாம் விடு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த நம்ம தெற்கு தெரு ராக்காய் பேத்தி மூக்காய் மகா இருக்கால, அதை யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம்ல. ஏட்டி மனசா, இந்த தெற்கு தெரு ராக்காய் பேத்தியவா சொல்ற? அப்படி என்னட்டி லவ் பண்ணுதுன்னு சொல்ற? அவன் ஆத்தா அவளுக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கிட்டு தெரியுதா? நீ என்னடானா லவ் பண்ணுதுன்னு சொல்ற? அட இது கிடக்க இது என்னத்தையாவது சொல்லும். அவன் மாமா மையன் ரமேஷோ சுரேஷாவாம்ல, அவனைத்தான் கட்டணும்னு அந்த பிள்ளைக்கு பேசி வச்சிருக்காங்களாம். அந்த பிள்ளை எப்படி போய் லவ் பண்ணும்? இது என்னத்தையாவது எங்கிட்டாவது கேட்டுட்டு வந்து சொல்லும். எக்கா நீ நம்புனா நம்பாட்டி போ. நான் எதுக்கு அவளை பற்றி போய் சொல்லணும்? நம்ம கிழக்கு வயலில் ஒரு ஒத்த பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்துக்கு நெல்லில் நின்று முந்தானத்து கூட மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தாக்கா. என் புருஷன் பார்த்துட்டு இருந்தில்ல, என்கிட்ட சொன்னாரு. அன்னைக்கிலிக்கா அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணதை நானும் கேள்விப்பட்டேன்க்கா. எடி மாடனே, நீனுமா அப்படி சொல்கிற அந்த பிள்ளையை பற்றி? அடி என் குழந்தை மயனுக்குள்ள இந்த பிள்ளையை பேசி முடிக்கலான்னு பார்த்தா நல்ல உள்ளையா இருக்க மாட்டே, ஆள் அழகா அம்சமா இப்படி லவ் பண்ணிக்கிட்டு தெரியுதட்டி இந்த பிள்ளை. எக்கா அவங்க மாமா மையனுக்கு நான் பேசி வச்சிருக்கான்னு சொல்கிறேன். நீ என்னடானா உன் குழந்தை மையனுக்கு பேசுகிறேன்னு சொல்கிறிய என்ன? எக்கா அந்த கதையை விடு. அது என்ன கதை? இன்னைக்கு பேசுவாளுக, நாளைக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாளுக, நாளைக்கு வீட்டில் வைக்கிற மாப்பிள்ளையை பார்த்துட்டு கட்டிட்டு போயிடுவாளுக. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கு. ஆனால் அந்த கதையை விடு. இந்த முனியசாமி உண்டாட்டி மூக்கமாக இருக்காள்ல, அவளை நேற்று போடுவோன்னு அவன் புருஷன் போட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டானம்ல. வனசாக்கா, அட இந்த கதையை பற்றி நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சக்கா. நேற்று அன்னைக்கிலிக்கா வீட்டுக்கு தயிர் வாங்கணும்னு மத்தியானமாக போனேன். அங்கனக்குள்ளே பார்த்தா முனிசாமி கொண்டாட்டி மூக்கமாவே அவ புருஷன் அடிக்கிறேன். அந்த கிழட்டு பொம்பளை வந்து என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டேங்குதுக்கா. வெத்தலையை இடித்து திண்டுக்கிட்டு பேசாமல் எனக்கு என்னென்னு திண்ணையில் உட்காந்துருக்குங்கிறேன். ஆத்தா அந்த பிள்ளைய போட்டு அந்த அடிக்கிறானே, போய் மறிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். அவளை அடிக்கிறதுக்கு ஏவி விட்டதே நான் தான் அடி. அவனை அடிகே, அவளை அடிச்சு வெட்டி கொல்லுகே அப்படின்னு பேசுறது மாதிரிலக்கா அந்த கிளடி பேசிக்கிட்டு தெரியுதா? பில்லோ கிளடியா இருக்காக்கா அவ.
ஆமா ஆமா, அந்த கிளடி மட்டுமா அப்படி இருக்கு? வீட்டில் உள்ள எல்லா மாமியாலும் மருமக்க மாதிரி வீட்டில் எவ்வளோ ஒருத்தி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளுங்க. மருமக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மயன்ட்டு ஏறி விட்டு அடிக்க விடுறாளுகளே. இவளுகளை எதுக்கு மயனுக்கு ஊர் ஊரா பொண்ணு பார்த்து கட்டுறாளுங்க? அவளுகளே பேசாம அவன் மயனை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? என்ன அன்னைக்கிலேக்கா சைடு கேப்பில் உங்கள் மாமியார் குத்தி காட்டினது மாதிரி இருக்கு? ஏட்டி மாடனே, சைடு கேப்லையும் இல்லை சைக்கிள் கேப்லையும் இல்லை. ஏன் மாமியாவையும் தான் சொல்கிறேன், ஊரில் உள்ள எல்லா மாமியாலையும் தான் சொல்கிறேன். அடி அதுக்காண்டி ஊர் உலகத்திலேயே நல்ல மாமியாமார்கள்லாம் இல்லைன்னு அக்கா சொல்ல வரேன். எம்புட்டோ பேர் தான் பெத்த உள்ள மாதிரி மருமக்க மாற பார்த்துக்கிற மாமியாலாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் அப்பேற்பட்ட மாமியாவெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்ல கிடையாதுமா. இந்த மருமகளே வீட்டில் இருக்கக்கூடாது, அவளுகளை ஓச்சு கட்டிடணும், அவளுக பேச்சையே மயமாருக கேட்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுறாளுகள்ல, அவளுகளை தாண்டி அக்கா சொல்கிறேன். ஏக்கா நீ 1000 சொல்லு, ஆனால் வனசாக்கா மாமியா போல வருமா? நல்ல மனசுக்கு அந்த பொம்பளை மருமகளை உள்ளங்கையில் வச்சுல தாங்குது. ஆனால் அந்த வனசாதம் கொஞ்சம் கூட மாமியாரை மதிக்காம தெரியுது. ஏடி நெடுவாளி, நீங்களாம் நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்தவங்க, நீங்களாம் நல்ல புருஷனை கட்டினவொன்னு எங்களை இப்படி குத்தி காட்டுறீங்களோ? ஏன் வனசாக்கா சும்மாலாம் என்னத்தையாவது சொல்லாத. அதெல்லாம் மற்ற மாமியாரை கம்பேர் பண்ணல, ஓ மாமியா நல்ல பொம்பளை தான், அதெல்லாம் உன்னைய நல்லா தானே வச்சுக்கிறது. அப்புறம் ஏன் இப்படி அண்டை புழுகுற? ஆமாம் ஆமாம், அப்படியே பெரிய நல்லவளாம்ல நல்லவ. அவள் என்னத்தை அப்படியே நல்லவளை கண்டான்னு தெரியல இவளுக. என் ஒரு குடியாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணவ நல்லவளாம்ல. ஏடி வனசா, அந்த மனுஷனையும் குடியாரன்னு நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டி திட்ட போற? பாவம் என்னத்தையோ வீட்டு வேலையினாலும் உட்காந்து பார்க்குறாரு டி, அதுக்காவது உனக்கு உதவியாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக இருவேன். அட வனசாக்கா, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் 24 மணி நேரமும் கூடவே இருக்காரு. நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி வேலை அவர் பார்த்து கொடுத்துட்றாரு. இதுக்கு மேலே என்னக்கா வேணும்? ரேஷன் கடைக்கு போகிறதுலேருந்து பால் வாங்க போகிறதுலேருந்து அத்தனை வேலையும் அவர் தான் பார்த்துறாரு. அட மனுஷன் குப்பை கூட வந்து வாசலில் கொட்டுறாருக்கா. இதுக்கு மேலே எந்த புருஷன்க்கா செய்வார்? ஊர் பொருளையே உழக்க வச்சு அளந்துட்டு வரேன்னா இவளு என்னடானா என் கதையை இப்படி ஏன் முன்னாடியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காளுங்க. நம்ம முன்னாடியே இப்படி சொல்கிறாளுகளே, நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி என்னெல்லாம் பேச மாட்டாளுங்க. ஆத்தாடி பெல்லாத வலுகத்தா இவளுக்கு 3 ஏறும். இவளுகள்ட்டெல்லாம் கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். இந்த ரெட்டி வனசா, அக்கா என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதட்டி. கண்ணுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கையில் 1000 சொல்லலாம், முன்னாடி விட்டு பின்னாடி தான் மட்டும் பேசக்கூடாது. அதனால நீ எங்களை எதையும் தப்பாக நினச்சிக்கிறாத, சரியாம்மா? ஆமாம் ஆமாம், பேசுகிறதெல்லாம் நல்லா கூடி பேசிடுவாளுங்க. அதுக்கப்புறம் அப்படியாம்மா இப்படியாம்மா அப்படி நினைக்காதம்மா இப்படி நினைக்காதம்மான்னு அப்படியே வாயிலேயே பாயாசம் காய்ச்சுவாளுங்க. அட வீடு அன்னைக்கிலேக்கா, அம்மா வனசாக்கா நம்மளை பற்றி என்ன நினைக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நினைக்காது. ஃப்ரீயாக விடு.